ஏடிஎம் சார்ஜஸ்க்கு அப்புறம் யூபிஐக்கும் சார்ஜஸ் வந்துருமா? கூகுள் பே, போன் பே யூஸ் பண்ற எல்லாரும் இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஏடிஎம்ல ஒரு மாதத்துக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல கேஷ் எடுத்தா சார்ஜஸ் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதே மாதிரி யூபிஐக்கும் சார்ஜஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க? கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மூலமா யூபிஐ பேமெண்ட் பண்றீங்களா? உண்மையிலே யூபிஐக்கு சார்ஜஸ் வரப்போகுதா? அப்படி சார்ஜஸ் வந்தா அந்த சார்ஜை யார் கட்டுவாங்க? கஸ்டமரா இல்ல மெர்ச்சண்டா? முக்கியமா இப்ப என்ன ரூல் வந்திருக்கு, எதிர்காலத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு, இந்த வீடியோல முழுசா தெளிவா பார்க்கலாம். யூபிஐ டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் சில பேர் யூபிஐ வந்தது ரொம்ப நல்ல விஷயம், என்னுடைய டெய்லி ஸ்பெண்டிங்கை மானிட்டர் பண்ண முடியுது, எதுக்கு அதிகமாக செலவு பண்ணும், எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணும் அப்படின்றத சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூபிஐ வந்ததுல இருந்து என்னுடைய செலவு தாறுமாறா போயிடுச்சு, கையில கேஷ் இருந்தா செலவு பண்ணும்போது கொஞ்சம் யோசிப்பேன், ஆனால் ஸ்கேன் பண்ணும்போது பேக்கெட்டில் கேஷ் இல்லை அப்படின்னா கூட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கிளிக் மூலமாகவே என்னுடைய பணம் ஃபுல்லாக செலவாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால யூபிஐ நம்முடைய பேமெண்ட்டை ஈஸியாக்கி இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஸ்பெண்டிங் ஹேபிட்டையும் அது மாற்றிருக்கு. ஆரம்ப காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, பேங்க் அல்லது ஏடிஎம்க்கு போய் தேவையான அளவுக்கு கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டு இருந்தோம். ஏடிஎம் டிரான்சாக்ஷனுக்கு ஃப்ரீ லிமிட்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரீ லிமிட்ஸ்க்கு மேலே சில சூழ்நிலைகளில் சார்ஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தேவையில்லாம கேஷ் வித்ட்ரா பண்ணாம தேவையான அளவுக்கு மட்டும் கேஷ் எடுத்து யூஸ் பண்ற பழக்கம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா யூபிஐ வந்தது. இப்ப ஏடிஎம்க்கு போகவே தேவையில்லை. இதனால பேமெண்ட் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, யூபிஐ எப்போதும் இப்படி ஃப்ரீயா இருக்குமா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நார்மல் பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ பேமெண்ட் பண்ற பொதுமக்கள், அதாவது ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சன் பணம் அனுப்புறது அல்லது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நார்மல் மெர்ச்சன்ட்டுக்கு கியூஆர் பேமெண்ட் பண்றது, இதுக்கு கஸ்டமர் கிட்ட ஒரு தனி யூபிஐ டிரான்சாக்ஷன் சார்ஜ் இப்போ பொதுவா வசூலிக்கிறது கிடையாது. அதனால சோசியல் மீடியால இனிமே கூகுள் பேல 1000 ரூபாய் அனுப்புனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும், போன் பேல பணம் அனுப்புனா ஃபீஸ் வரும், யூபிஐ பயன்படுத்தினாலே கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பிடிப்பாங்க அப்படின்னு வர்ற இன்ஃபர்மேஷனை உடனே நம்பாதீங்க. நார்மல் யூபிஐ யூஸ் பண்றவங்களுக்கு உடனடியாக சார்ஜ் தொடங்கிடுச்சு அப்படின்றது சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த யூபிஐ சார்ஜஸ் நியூஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்க தான் நீங்க இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் பில் 2026 தொடர்பான மாற்றங்கள் மூலம் யூபிஐ போன்ற டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ல, அதாவது எம்டிஆர் போன்ற சார்ஜஸ் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனுக்கு அனுமதிக்கிற லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதை இன்றையில இருந்தே எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அது இரண்டு வேறு விஷயம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ஜஸ் விதிக்க சட்ட ரீதியான வழி திறக்கப்பட்டுள்ளது. இன்னொரு விஷயம், அந்த சார்ஜ் எப்போது எந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளவு யாரிடம் வசூலிக்கணும் அப்படின்றதுக்கு ஆக்சுவலா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் கொடுத்திருக்காங்க. இது உடனடியாக எல்லா யூபிஐ யூசரும் சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப எம்டிஆர்னா என்னன்னு பார்க்கலாம். எம்டிஆர் அப்படின்னா மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். ஒரு மெர்ச்சன்ட் டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணும்போது பேமெண்ட் எக்கோசிஸ்டம்ல ஏற்படுற ப்ராசஸிங் காஸ்ட் தொடர்பான சார்ஜஸ் தான் எம்டிஆர். முக்கியமா எம்டிஆர் அப்படின்றது கஸ்டமர் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிற யூபிஐ ஃபீஸ் அப்படின்றது கிடையாது. அதனால எந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன சார்ஜ் போட போறாங்க, யார்கிட்ட சார்ஜ் வாங்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு 500 ரூபாய் ஒருத்தான ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நார்மல் யூபிஐ கியூஆர் ஸ்கேன் பண்ணி 500 ரூபாய் பேமெண்ட் பண்றீங்க. இப்போ கஸ்டமரா உங்களுக்கு யூபிஐ சார்ஜ் 10 ரூபாய் அப்படின்ற ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பொட்டன்ஷியல் எம்டிஆர் அப்படின்றது மெர்ச்சன்ட் சைட்ல பேமெண்ட் எக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய சார்ஜ். அதனால தான் கவர்மெண்ட் கிளாரிபிகேஷன்லயும் யூபிஐ யூசருக்கு சார்ஜஸ் போடுவது நோக்கம் கிடையாது, மெர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன் தொடர்பான எம்டிஆர்ல தான் டிஸ்கஷன் இருக்கு அப்படின்னு தெளிவா தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா பொதுமக்களுக்கு இம்பாக்ட் இல்லையா அப்படின்னா, இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம். டைரக்டா கஸ்டமர் அக்கௌண்ட்ல இருந்து யூபிஐ ஃபீஸ் டிடக்ட் ஆகாம இருந்தாலும் மெர்ச்சன்ட்க்கு ஒரு காஸ்ட் வந்தா அந்த பிசினஸின் ஓவரால் பிரைசிங்ல அல்லது பேமெண்ட் அக்செப்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜில அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். மெர்ச்சன்ட்க்கு எம்டிஆர் வந்தா கஸ்டமர் கிட்ட கண்டிப்பா அந்த சார்ஜ் வாங்குவாங்க அப்படின்றத இப்பவே சொல்ல முடியாது. ஜிபே, போன் பே, பேடிஎம்ல ஏற்கனவே சார்ஜஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கு. சில பேமெண்ட் ஆப்ஸ்ல ஸ்பெசிபிக் சர்வீசஸ்க்கு அல்லது டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அல்லது சர்வீஸ் சார்ஜ் போன்ற சார்ஜஸ் இருக்கலாம். உதாரணமா மொபைல் ரீசார்ஜ் போன்ற சர்வீஸ்ல சில பிளாட்ஃபார்ம்ல ஸ்மால் ஃபீஸ் இருக்கலாம். ஆனா அது யூபிஐ பேமெண்ட்கே சார்ஜ் அப்படின்றத அர்த்தம் கிடையாது. யூபிஐ பேமெண்ட் மற்றும் அந்த ஆப் வழங்குற அடிஷனல் சர்வீஸ்க்கான ஃபீஸ், இந்த ரெண்டையும் செப்பரேட்டா பார்க்கணும். இப்போ முக்கியமா பிராக்டிகல் பாயிண்ட்டுக்கு வரலாம். நான் சொல்ல வருவது யூபிஐயை இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கிடையாது.
யூபிஐ வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். கேஷ் கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸாக்டா எந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியும். டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ரெக்கார்டு வந்து கரெக்டாக இருக்கும். 24/7 வந்து நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். அதனால யூபிஐ வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ஒரு முக்கியமான பேமெண்ட் மெத்தடா ஆகிடுச்சு. ஆனா ஒரு நல்ல பினான்சியல் ஹேபிட் என்ன அப்படின்னா, கன்வீனியன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக தேவையில்லாத செலவை வந்து செய்யக்கூடாது. கையில 1000 ரூபாய் கேஷ் இருந்தா இந்த 1000 ரூபாயை எதுக்காக செலவு பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிப்போம். ஆனா போன்ல பேலன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது QR கோட்ல ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய பேமெண்ட்டை முடிச்சிடுறோம். அதனால யூபிஐயை பயன்படுத்தும் போது கூட இந்த பொருள் நமக்கு தேவையா, இப்ப கண்டிப்பா இந்த பொருளை வாங்க வேண்டுமா, இல்ல இதுக்கு உண்மையிலே பணம் செலவு பண்ண வேணுமா அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அது யூபிஐ சார்ஜஸை விட பெரிய பினான்சியல் பெனிஃபிட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மேலும் நாம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்த ஒரு பிராக்டிக்கல் பாயிண்ட்டை இங்க சொல்ல விரும்புறேன். காய்கறி விற்கிறவங்க, பெட்டி கடை, சிறிய கடைகள், விவசாயிகள், நேரடியாக விவசாய பொருட்களை விற்பனை செய்பவர்கள், இவர்களிடம் பொருட்களை வாங்கும் போது முடிந்தவரை கேஷ் பேமெண்ட்டை செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க. ஏன் அப்படின்னா சில ஸ்மால் செல்லருக்கு தினசரி கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க டைரக்டா கேஷ் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா அவங்களுடைய பேமெண்ட் சைக்கிளுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் அவர்கள் தினசரி கேஷ் வித்ட்ராவல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தா அந்த தேவையும் குறையும். ஆனா இது ஒரு யூனிவர்சல் ரூலா எடுத்துக்க வேணா. யூபிஐ கன்வீனியன்ட்டா இருக்கிற இடத்துல யூபிஐ பயன்படுத்தலாம். கேஷ் பிராக்டிக்கலா இருக்கிற இடத்துல கேஷை பயன்படுத்தலாம். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்றது தான் முக்கியம். அதனால இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நார்மல் யூபிஐ பேமெண்ட் பண்ற பொதுமக்களிடம் உடனடியாக யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு ஃபீஸ் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் யூபிஐ எக்கோசிஸ்டம்ல ஒரு மெர்ச்சன்ட் சைடில் எம்டிஆர் போன்ற சார்ஜஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து லீகலா பண்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உருவாக்கி இருக்காங்க. எந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளவு சார்ஜ், யார்கிட்ட எவ்வளவு சார்ஜ் அப்படின்றதுலாம் இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது தான் இந்த டீடைல்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். அதனால சோஷியல் மீடியால வர இனிமேல் யூபிஐ யூஸ் பண்ணாலே எல்லார்கிட்டையும் சார்ஜ் அப்படின்ற மெசேஜை பார்த்து பயப்படாதீங்க. அபிஷியல் அப்டேட் என்ன சொல்லுது அப்படின்றத மட்டும் பாருங்க. யூபிஐ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். அந்த வசதியை பினான்சியல் டிசிப்ளினோட பயன்படுத்துவது நம்மளுடைய பொறுப்பு. எப்படி ஏடிஎம்ல தேவையில்லாம கேஷ் வித்ட்ரா பண்ணாம தேவையான அளவுக்கு மட்டும் வித்ட்ரா பண்ண பழகணுமோ அதே மாதிரி யூபிஐயும் தேவையான இடத்துல மட்டும் பயன்படுத்துற பழக்கத்தை இப்போதுல இருந்தே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பேங்கிங், பினான்ஸ் மற்றும் பினான்சியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஈஸி பினான்சியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.